राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। வாழ்க்கை நிறைய அனுபவங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். நீங்கள் இந்த அனுபவங்களை அனுபவித்துத்தான் ஆகணும். அனுபவித்தான் ஆகணும். தலையெழுத்து அனுபவி அப்படி நான் சொல்லலை. அனுபவம் என்பது வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவை. அனுபவம் வாழ்க்கையினுடைய முதுகெலும்பு. அனுபவம் வாழ்க்கையினுடைய ரகசியம். அனுபவம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. இப்ப கலப்பா இருக்கு, இது ஒரு அனுபவம் தானே. தூக்கம் அது ஒரு அனுபவம் தானே. பசி அது ஒரு அனுபவம் தானே. நல்ல உணவு சாப்பிட்ட உடனே ஒரு திருப்தி அது ஒரு அனுபவம் தானே. அப்புறமா ஒரு ஆனந்தம், கருணை, மனசு உருகிறது, எல்லாமே அனுபவம். குளிர்ச்சி ஒரு அனுபவம். ரொம்ப வெயிலே வாழக்கூடியவர்கள் இப்ப சென்னை மாதிரி இருக்கவெல்லாம் உத்தராகண்ட்லாம் போனா வாவ் வாட் a chillness அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு அனுபவம். குளிர் பிரதேசங்களிலேயே இருக்கிறவர்கள் நல்லா வெயில் அடிச்சா வாவ் வாட் a sunny day, என்ன அருமையான வெயில் அப்படின்னுவா. ஸோ அதுவும் ஒரு அனுபவம். குழந்தையின் சிரிப்பு ஒரு அனுபவம். மனைவியின் சிரிப்பு ஒரு அனுபவம். தாயின் சிரிப்பு ஒரு அனுபவம். கணவனின் சிரிப்பு ஒரு அனுபவம். அண்ணன், தம்பி, தகப்பன், மகன், பேரன், ஒவ்வொருத்தருடைய சிரிப்பும் ஒவ்வொரு விதமான அனுபவம். காய்கள்னாலே ஒரு அனுபவம், பழங்கள்னாலே ஒரு அனுபவம், பூக்கள்னாலே ஒரு அனுபவம், மரம் செடி கொடிகளாலே ஒரு அனுபவம், மணல் வெளிகளாலே ஒரு அனுபவம், கடலாலே ஒரு அனுபவம், மழையாலே ஒரு அனுபவம், ஆகாசத்தினாலே ஒரு அனுபவம், பகலிலே ஒரு அனுபவம், இரவிலே ஒரு அனுபவம், இளவயதில் ஒரு அனுபவம், நடுவயதில் ஒரு அனுபவம், வயதான காலத்தில் ஒரு அனுபவம், அவமானத்தில் ஒரு அனுபவம், பெருமையில் ஒரு அனுபவம், கொண்டாட்டத்தில் ஒரு அனுபவம். இங்க அனுபவம் தான் அனுபவம். ஒவ்வொரு அனுபவமும் புதுமை. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு சுகம். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். ஒவ்வொரு அனுபவமும் இன்றியமையாதது. இட்ஸ் மோஸ்ட் நீடட். ஸோ வாழ்வே அனுபவம். சிம்பிள். தவறான
தீர்மானங்கள், டெசிஷன்ஸ் அனுபவம். தெளிவான தீர்மானங்கள் அனுபவம். தோல்வியும் அனுபவம், வெற்றியும் அனுபவமும், லாபமும் அனுபவம், நஷ்டமும் அனுபவம், எல்லாம் அனுபவம் தான். நம்பிக்கை துரோகமும் அனுபவம் தான், பொறாமையும் அனுபவம் தான், பயமும் அனுபவம் தான், பயம் தெளிதலும் அனுபவம் தான், சமையலும் அனுபவம், எல்லாமே அனுபவம். விவசாயம் ஒரு அனுபவம், ஐடியில ஒரு அனுபவம், மலையில் ஒரு அனுபவம், கடலில் ஒரு அனுபவம், நள்ளிரவில் ஒரு அனுபவம், விடியற்காலையில் ஒரு அனுபவம், சயன அறையில் ஒரு அனுபவம், சமையல் அறையில் ஒரு அனுபவம், ட்ரெயின்ல ஒரு அனுபவம், பஸ்ல ஒரு அனுபவம், கார்ல ஒரு அனுபவம், கார்ல பேசஞ்சரா இருக்கும் பொழுது ஒரு அனுபவம், டிரைவரா இருக்கும் பொழுது ஒரு அனுபவம், சைக்கிள் ஓட்டுறது ஒரு அனுபவம், டபுள்ஸ் அடிக்கிறது ஒரு அனுபவம், குளிக்கிறது ஒரு அனுபவம், குளிர்ல வெந்நீர்ல குளிக்கிறது ஒரு அனுபவம், வெயில்ல பச்சை தண்ணியில குளிக்கிறது ஒரு அனுபவம், குளிர்ந்த தண்ணீர்ல குளிக்கிறது ஒரு அனுபவம், வெயில்ல கொதிக்கிற தண்ணீர்ல குளிக்கிறது ஒரு அனுபவம். ரெண்டுமே அனுபவம் இருக்கு. ஹிமாலயாஸ்லாம் போகும்போது சில இடங்கள்ல ஹீட்டர் நிறைய நேரம் தண்ணி வராது. ஸோ சின்ன குளிப்போம். ஹிமாலயாஸே வேண்டாம், நாங்கள் ஒரு தடவை அவுரங்காபாத் அங்கே போயிருந்தோம். பட் ஒரு கிளம்புற இருந்து வெளியில் போனோம்னா அந்த வெந்நீர் அவன் போடலை, வரல. எல்லாரும் பசங்களை குடிச்சிட்டு போனோம். நல்ல டிசம்பர் மாதம், சும்மா சின்ன சின்ன குழுன்னு இருந்தது. இது ஒரு அனுபவம். நான் துபாய் போயிருந்தேன். அப்போ சிஷ்ய பசங்களோடு இருந்தேன். ஸோ அவ்வாறு ஒரு சாதாரண ஃப்ளாட்டு. அங்கெல்லாம் 50 டிகிரி 52 டிகிரி இந்தியா வெயில். குழா திறந்தால் எப்போவுமே கொதிக்க தண்ணி வரும். ஸோ முன்னாடி நாள் ராத்திரியே பிடிச்சி வச்சு அடுத்த நாள் கதை குளிக்கும்பொழுது கூட சூடு இருக்கும். அதனால் ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு குளிப்போம். அது ஒரு அனுபவம். ஸோ இங்கே அனுபவங்கள் தான் வாழ்க்கை. அனுபவம், தெய்வமே அனுபவம், அனுபவமே தெய்வம். ஏன்னா அனுபவம் அழகா பாடம் சொல்லி கொடுக்கறது இல்லையா? அனுபவம் குரு. ஸோ உங்களுடைய என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ ஒவ்வொரு அனுபவமும் தெய்வீகமானது தான். சிலது உங்களுக்கு பிடிக்காது, சிலது உங்களுக்கு வெறுப்பா இருக்கும், சிலதெல்லாம் உங்களுக்கு கடுப்பா இருக்கும், சிலதெல்லாம் எப்ப நினைச்சாலும் வா அப்படின்னு இருக்கும். எப்படி இருந்தாலும் அது தெய்வீகம். ஆனா அதுல ஒரு பாடம், அதுல ஒரு படிப்பினை, அதுல ஒரு ஞானம் கிடைக்கிறது இல்லையா? அவ்வளவுதான். ஸோ அனுபவம் அப்படின்றது வாழ்க்கை. பக்தியும் அனுபவம். நாமஜபம் பண்றது ஒரு அனுபவம். அனுபவம், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிற வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த உடலை கொண்டு நமக்கு ஒரு அனுபவம் என்றுமே உண்டு. சமர்த்த ராமதாசர் சரித்திரத்தை பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இந்த அனுபவத்தை புரிய வைக்கிறார், ஒவ்வொருத்தரையும் அனுபவிக்க வைக்கிறார். அதுதானே அனுபவம். இப்ப துணி கடையில் போய் துணி வாங்கினா உடம்புல போட்டு அவ்வளவு சாஃப்டா இருக்கும். ஸ்வெட் ப்ரூஃப், வெதர் ப்ரூஃப் என்னமோலாம் சொல்லுவா. ரைட்? இப்போ தெர்மல் வேர்க்கெலாம் சொல்லுவா, அவ்வளோ வார்மா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அது ஒரு அனுபவம். குரு என்ன பண்றார் அப்படின்னா உங்களை, உங்கள் வாழ்க்கையை உங்கள் மனதை கொண்டு, உங்கள் நேரத்தை கொண்டு, நீங்கள் வாழ்கின்ற இடத்தை கொண்டு, நீங்கள் வாழக்கூடிய மனிதர்களை கொண்டு அனுபவிக்க தயார் செய்கிறார். இப்ப பிரகலாதன் நரசிம்மர் அனுபவிக்கணும், அதுக்கு அவனுக்கு முதல்ல கிடைச்ச அனுபவம் என்ன? இரண்யகசிபுவினுடைய
டார்ச்சர், படுத்தல், இதுதான் அவன் முதல் அனுபவம். அதுவே தான் அவனை பக்குவப்படுத்தியது, அதுவே தான் அவனுக்கு நரசிம்ம அனுபவத்தை கொடுத்தது. திரௌபதிக்கு கௌரவ சபை, அங்கதான் அவமானப்பட்டா. அந்த அவமானத்துல தான் கோவிந்தா புண்டரி காக்ஷா ரக்ஷமாம் சரணாகதம்னு சொன்னா. அதுவே அவளுக்கு கிருஷ்ணானுபவத்தை கொடுத்தது. துருவன் முதல்ல சுருச்சிக்கிட்டே இருந்து அவமானம், அதுவே அவனுக்கு குருவையும் கொடுத்தது, ஹரியையும் கொடுத்தது. கஜேந்திரன் முதல்ல கடிக்கிறது, அந்த வலியே தான் ஹரியை கொடுத்தது. உடனே அப்ப துக்ககரமான விஷயங்கள் நடந்தால் மட்டுமே தெய்வ அனுபவம் கிடைக்கும், அப்படிலாம் கிடையாது. கோபிகள்லாம் ஜாலியாக தான் இருந்தா, அவள் பாட்டு வேலையை பண்ணிட்டு சாப்பிட்டு அவள் கடமையை பண்ணிட்டு இருந்தா. அவள் பாட்டுக்கு அவள் வாழ்க்கை சத்தியோட வாழ்ந்தா, அதுவே அவளுக்கு கிருஷ்ணனை கொடுத்தது. ஸோ நீங்க என்ன வாழ்ந்ததோ அந்த வாழ்க்கையிலேயே தெய்வீக அனுபவங்கள் கொட்டி கிடக்கு. நேற்று கூட பார்த்தோம், சமர்த்த ராமதாசர் இந்த ராமன், கிருஷ்ணன், கோவிந்தன் இவாளுக்கு உபதேசம் பண்ணார். அதுல சாட்சி இல்லாமல் சாப்பிடணும்னு சொன்னார். அதுல அந்த ராமனுக்கு அவ்வளவு பெரிய சாட்சின்ற விஷயத்துல விசாரம் வந்தது, அவ்வளவு பெரிய மாற்றம் அவன் வாழ்க்கையில வந்தது. சரியா? ஸோ ரெடி டு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப். அழகான அனுபவங்கள். இந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் நீங்க அப்படி முத்து மாதிரி கோத்துட்டு வாங்கல, சூப்பரா இருக்கும். அதுலேயே ஒரே மாதிரி அனுபவங்கள், அதை தனியாக கோக்கணும். அப்புறமா இப்போ ஒரே விஷயத்தை எடுத்துக்கணும், பசிக்கிறது, சாப்பிட்றோம். காத்தா சில சமயத்தை சொல்லுவோம் கல்யாணத்தில், வா காத்தாலே நான் டிஃபன் தெரியுமா பின்னிட்டா அப்படின்னு. மத்தியானம் லஞ்ச் இன்னும் சூப்பராக இருக்கும், அதெல்லாம் வேற லெவல். திருப்பி நைட்டு டின்னர், என்னால் சாப்பிடவே முடியாது, ஆனால் அந்த ஐட்டம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டேன், அப்படி சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். மூணுமே அன்னம் பற்றி தான், ஆனால் மூன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். ஒரே மாதிரி அனுபவம் தான், பசி, சாப்பாடு, ருச்சி. பட் சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் ஃபேபுலஸ், சூப்பர், மக்களமா இருக்கு, ஜம்மு. நான் அதே உத்தராகண்ட், அதே பத்ரிநாத், அதே கேதார்நாத், அதே யமுனோத்ரி, கங்கோத்ரி, பட் ஸ்டில் வா புதுசா இருக்கு, ஒரு ரவியும் ஆனந்தமா இருக்கு. அப்ப அனுபவம். சரியா? இந்த வாழ்க்கையில மற்றவர்கள் கொண்டாடுறதெல்லாம் நீங்க அனுபவிக்கிறது இல்லையா, அது ஒண்ணுதான் உங்களுக்கு சம்பாத்தியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை குருநாதர் பக்குவப்படுத்துறார். உங்களுடைய அனுபவத்துக்கும் உங்களை பக்குவப்படுத்துறார். உங்களுக்கு குரு அனுபவம் கொடுக்கிறான்றதை விட அனுபவத்துக்கு உங்களை தயார் செய்கிறார். எப்படி விண்வெளி ஸ்பேஸுக்கெல்லாம் போறவாளுக்கு நல்ல விகரஸ் ட்ரைனிங் எல்லாம் உண்டு. எதுக்குன்னா அவ ஸ்பேஸ்ல போகும்போது அவ்வளோ ஸ்பீட்ல அந்த சேட்டலைட் ராக்கெட்லாம் போகும்போது அதுல அவ உட்கார்ந்து இருக்கா அப்படின்னா அந்த ஸ்பீடுக்கு உடம்பு, மைண்டு, கண்கள், இந்திரியங்கள் எல்லாம் தயாராகணும். இந்த கார் ரேஸ் எல்லாம் இருக்குங்க, பார்த்துருக்கேன் அவரோட ட்ரைனிங்லாம். இவ்வளோ ட்ரைனிங் ஆனா அந்த ஒரு செகண்டுக்குள்ள அவள் டக்கு 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 டக்குன்னு ஸ்டியரிங்கை திருப்பணும், கரெக்டாக போகணும், ஓவர்டேக் பண்ணணும். சரி, ஒரு லெவலுக்கு மேலே ஸ்பீடில் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது, ரைட்? அந்த அளவுக்கு ட்ரைனிங் உண்டு அவளுக்கு. இப்போ கிரிக்கெட்னா ஒரு ட்ரைனிங், ஃபுட்பால்னா ஒரு ட்ரைனிங். கிரிக்கெட்லலாம் நான் பார்த்துருக்கேன் ட்ரைனிங்கில். இந்த பசங்களுக்கு இந்த ஸ்பின்னு அப்படி இந்த யார்க்கர், அவள் கிரிக்கெட்டில் நல்லா சொன்னோம். அந்த இடத்துல ஒரு சின்ன ₹1 காயின் வைப்பா பவுலருக்கெல்லாம். அந்த இடத்துல போய் பால் அடிக்கணும்னு சொல்லுவா. அப்புறம் 3 ஸ்டெம்பு வைக்க மாட்டா, ஒரே ஒரு ஸ்டெம்பு வைப்பா, அதில் ஒரு காயின் வைப்பா, அதை எய்ம் பண்ணணும், அதில் போல்டு பண்ணணும். இந்த ஃபுட்பாலுக்கு பார்க்கணும், லைனாக பால் வச்சு லைனாக ஒவ்வொருத்தவங்க சக்ஸஸ்ன்னு அடிப்பான், ஒவ்வொன்றுத்தையும் அந்த கோல் கீப்பர் கேட்ச் பண்ணணும்.
அவள் கால் மூமெண்ட்டுக்கு ட்ரைனிங் உண்டு, ஜிம்னாஸ்டிக்ஸ்க்கு அவ்வளோ ட்ரைனிங் உண்டு, ரன்னிங்க்கு அத்தனை ட்ரைனிங் உண்டு. கோச் அவள் அப்படியே மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி அந்த அச்சீவ் பண்றதுக்கு ட்ரெயின் பண்றாள். கோச் யாரும் ஓடலை, கோச் யாரும் இவாளுக்கு இவ கையை பிடிச்சி இழுத்தனா போல, இவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறா, கோச்சிங் கொடுக்குறா. அதில் என்னென்னா மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி இவாளுக்கு எது வேண்டுமோ அதை அடைவதற்கு இவர்களை தயார் செய்கிறார்கள். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே, ரைட்? டீச்சர்ஸோட வேலை என்ன? இந்த பசங்களை படிக்க வைக்கிறது, அவளை அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க வைக்கிறது, அவளை நல்ல மார்க் எடுக்க வைக்கிறது, அவர்கள் அடுத்த கிளாஸுக்கு போகிறதுக்கான எல்லா விதமான ஒரு ஒத்துழைப்பையும் கொடுக்கிறது. கரெக்டா? ஸோ சமர்த்தராமதாசர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கார். முசல்ராம் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம், யோசிச்சு பாருங்க. முசல்ராம்னு ஒருத்தரை பத்தி தொடர்றதுக்கெல்லாம் கோபம் வரும், யார வேணா எப்போ வேணா அடிச்சிருவார். அவருக்கு அநியாயம் பட்டிருக்குன்னா யோசிக்கலாம் மாட்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த முசல்ராம ஒரு பிராமணர் கூப்பிடுறார், அவர் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நீங்க வரணும் அப்படின்றார். சரின்னு முசல்ராமன் சந்தோஷமா போறார். போயாச்சு. அந்த முசல்ராம தன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிட்ட இந்த பிராமணர் சாக்த உபாசகர், சக்தி உபாசனை. உபாசனைகள்ல பலவிதம் உண்டு. வைஷ்ணவ விஷ்ணு உபாசனை, சிவ உபாசனை, சக்தி உபாசனை, ஸ்கந்த உபாசனை, அப்புறமா கணபதி உபாசனை, சூரிய உபாசனை, நிறைய உண்டு. இப்ப ஐயப்பனுடைய உபாசனை. ஒவ்வொரு உபாசனையிலும் ஒவ்வொரு மெத்தடு உண்டு. இப்போ இன்னைக்கும் முருகனுடைய உபாசனையில பார்த்தோம்னா இந்த காவடி எடுக்கிறது இதெல்லாம் உண்டு. சக்தி உபாசனையில பலி கொடுக்கிறது, ஆடு பலி, கோழி பலி, தீ மிதிக்கிறது அப்படி உண்டு. சிவ உபாசனை, அகோரிகள்லாம் ஒரு விதமா உபாசனை பண்ணுவார். வைஷ்ணவ உபாசனை, அதுலேயும் வார்க்கரி உபாசனை வேற மாதிரி, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய உபாசனை வேற மாதிரி, மத்வ சம்பிரதாயத்து உபாசனை வேற மாதிரி நிறைய உண்டு. ஒவ்வொரு உபாசனையும் அதை கரெக்டா ஃபாலோ பண்றவாளுக்கு அதற்குரிய பலன்கள் கிடைக்கும். பூஜை முறைகள், நிவேதனங்கள் எல்லாமே மாறுபடும். இந்த முசல்ராம தன் வீட்டுக்கு சாப்பிட வர சொன்ன அந்த பிராமணர் சக்தி உபாசகர், தாந்திரிக உபாசனை மாதிரி உண்டு. இந்த முசல்ராம் வந்தாச்சு, அவருக்கு சாப்பாடு வைக்கிறார். வைக்கும் பொழுது இன்னொரு தட்டில் மாமிசங்கள் வைக்கிறார். இந்த பலி கொடுத்த ஆடோ கோழியோ அதோட மாமிசத்தையும் பக்குவப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கும் சில ஊர்களில் சில பிராமணர்கள் இந்த மாமிசம் சாப்பிட்றது ஒரு வழக்கம் வச்சிருக்கா. ரொம்ப ரேரா இந்த கல்கட்டா காளி உபாசனை அந்த மாதிரி சில இடங்கள் பொதுவா சொல்லவே முடியாது, ரொம்ப ரேரா அவளும் அந்த உபாசனையா தான் பண்ணுவாளே ஒழிய இந்த உடனே மாமி பிராமணாலாம் மாமிசம் சாப்பிடலாம் அப்படி அர்த்தம் இல்லை. உபாசனை அப்படின்ற பொழுது ரொம்ப ரேர். நான் திரும்பியே சொல்றேன், அதனால கனமா சொல்ல, ரொம்ப ரேரா, ரொம்ப ரேர் இதெல்லாம். முசல்ராமுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு.
கட்டுக்கடங்காத, ஏன்னா அவருக்கு தெரியும், சொல்றாம பத்தி தெரியும். அவர் ராமதாசி சம்பிரதாயத்தில் இருக்கார். அவர் இதெல்லாம் சாப்பிட மாட்டார், அவருக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை. இப்ப சமர்த்த ராமதாஸ் சம்பிரதாயத்தில் எல்லாரும் என்ன கட்டு மஸ்தான சரீரத்தோட இருப்பார், ஜம்முன்னு இருப்பார். நம்ம சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் பிள்ளை உறங்காவில்லிதாசர், அவர் நல்ல பயில்வான், மல்யுத்த வீரர். ஆனா அவர் பியூர் வெஜிடேரியன். நம்ம ராமானுஜருடைய சிஷ்யரான பிறகு, அதுக்கு முன்னாடி தெரியல, ராமானுஜர் சிஷ்யானதுக்கு பிறகு பகவான் நிவேதனம் பண்ண பிரசாதங்கள் மட்டும் தான் சாப்பிட, பியூர் வெஜிடேரியன், சுத்த வைஷ்ணவ ஆகாரம். இன்னைக்கும் ஒரிசாலெல்லாம் புரி ஜெகநாதன் கோவில்ல கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பிராமணர் உண்டு. அது மிஸ்டர் ஒரிசாவை நம்ம நல்ல ஃபிட்னஸ், பாடி அமக்கலமா இருக்கும், ஜிம் பாடி, பியூர் வெஜிடேரியன். அதாவது நிறைய பேருக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு, நான்வெஜ் சாப்பிட்டாதான் உடம்புல பலம் இருக்கும், அக்ரெசிவா இருக்கும். அப்படிலாம் இல்லை. வெஜிடேரியன்லையும் பலமா ஜம்முன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கக்கூடியவர்கள் பல பேரை எனக்கு தெரியும். புரோட்டீன் நிறைய சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணும்பொழுது தானாவே உடம்பு அந்த ஃபிட்னஸ் நிச்சயமாகவே இருக்கும். சுண்டல், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு காண கிடைக்கிறது. நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் உடம்பு ஃபிட்டா இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான்வெஜ் சாப்பிடறதுனாலும் ஹெல்தியா, ஃபிட்டா, ஜம்முன்னு, ஸ்லிம்மா, ட்ரிம்மா, சூப்பரா இருக்கலாம். மசில்ஸ், சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அவங்க என்ன ஆகாரம் சாப்பிட்றோம், மைண்ட் எப்படி இருக்கு, ஒர்க் அவுட் எப்படி பண்றோம், எல்லாமே இருக்கு. உடலும் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ற, ஜாகிங் பண்றேன், ரன்னிங் பண்றேன், வாக்கிங் பண்றேன், ஓகே, எக்ஸசைஸுக்காக அது பண்ணுங்க, ஃபிட்னஸ்க்காக பண்ணுங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஓடுறது, ஆடுறது, இந்த மூலம் வச்சிருக்காங்க. அது அடுத்தவா முன்னாடி ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லை. அது உங்க உடம்ப வருத்துண்டு, குடும்பத்தை வருத்துண்டு, இந்த ஓடி 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 மெடலா வாங்கி வச்சுட்டு வீட்டில் எப்பதான் டென்ஷனா இருந்தா அப்புறம் பொண்டாட்டியோ புருஷனோ பிள்ளையோ மகளோ மதிக்க மாட்டாங்க. சரி, நீங்க உங்க ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணலாம், ஆனா வீட்டில் நீங்க அந்த ஹாப்பினஸோட இருக்கணும், அப்பதான் எல்லாரும் மதிப்பாங்க. இல்லாட்டி வர செல்ஃபிஷ், அவ்வளவுதான். உங்களுக்கு வேண்டிய மட்டும் மெடல் சமையல் எரிஞ்சு வளர்றதுனா யாரும் மதிக்க மாட்டா, புருஷனும் மதிக்க மாட்டா, பொண்டாட்டியும் மதிக்க மாட்டா, பிள்ளைகளும் மதிக்க மாட்டா. அன்பும் அக்கறையும் இதுதானே குடும்ப வாழ்க்கையினுடைய ஒரு ரகசியம். அன்பும் வேணும், அக்கறையும் வேணும். அது தன்னெல்லாம் மட்டும் இருக்கக்கூடாது. அன்பு, அக்கறை, உரிமை எல்லாம் இருக்கணும். அதுக்காக அவளை போட்டு பாசத்துல போட்டு படுத்தி எடுத்து அவளை டார்ச்சரும் பண்ணக்கூடாது. நிறைய இடத்துல அன்புன்றதை விட அட்டென்ஷன் கிரேவிங் இருக்கு நிறைய பேருக்கு. நான் பார்க்குறேன், அது ஆணு பெண்ணு எல்லாரும் பார்க்கலாம், இது ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. முதல்ல எமோஷனலி நம்ம குடும்பத்தில் நமக்கு அன்பு இருந்தால் தான் சந்தோஷம். ஒரு 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 கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிசிக்கல் இன்டிமசி வேணும், நல்ல தாம்பத்தியம் வேணும்னா கூட முதல்ல ரெண்டு பேரும் எமோஷனலி நல்லா ஆனந்தமா ஒத்து போனாதான் நிஜமாவே. இப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்றோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட எமோஷனலி நல்ல ஒரு இன்டிமசி இருக்கு, அப்பதானே இந்த ஃப்ரெண்ட்ஷிப், ரைட்? ஸோ எமோஷன் அது ரொம்ப அழகா, லவபிளா, தெளிவா, ரிலாக்ஸா, கியூட்டா, சூப்பரா, செம்மையா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப
ஒரு செடி வைக்கிறோம், கரெக்டாக பார்த்து பார்த்து தண்ணி விடணும், அழகாக வளர்றது இல்லை, ஜோரா பூக்கிறது இல்லை. இப்போ அதுக்கு நம்ம தண்ணியே விடலைன்னா அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பலம் குறைஞ்சுட்டே போகும், பூ சிரித்துட்டே போகும். இதே தான் அன்பும் காதலும் குறையும் பொழுது மலர வேண்டிய அழகான ஒரு உணர்வுபூர்வமான அனுபவம் குறையும். அதே சில சந்தர்ப்பங்களில் தொட்டில் நிறைய தண்ணி ஊற்றி அதை அப்படியே சொதசான்னு வச்சிருப்போம், செடி அழுக ஆரம்பிச்சிடும். எல்லாமே எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்க வைக்க சுகம். குறைஞ்சாலும் சரி வராது, ரொம்ப கூடினாலும் சரி வராது. புரிகிறது உங்களுக்கு? புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படிதான் எல்லாத்துக்குமே ஒரு பேலன்ஸ். மென்டல் பேலன்ஸ் வேணும், எமோஷனல் பேலன்ஸ் வேணும், பிசிக்கல் பேலன்ஸ் வேணும், ஃபைனான்சியல் பேலன்ஸ் கட்டாயம் வேணும். முசல்ராம் பயங்கர கோபம் வருது. ஆனா சமர்த்த ராமதாஸ் சொல்லியிருக்காரு, பாரு கோவம் வந்து டக்குன்னு அடிச்சிடக்கூடாது, கை ஓங்கிடக்கூடாது, கத்தக்கூடாது. இப்போ ஒரு சொல்ல என்னால முடியல குருதேவா இந்த கோவத்தை வச்சுட்டு, தப்புன்னா உடனே வெளுத்து வாங்கிடுவேன். அப்ப சமர்த்த ராம சொல்றாரு, பாரு முதல்ல அது என்ன விஷயம்னு கரெக்டா புரிஞ்சுண்டு அதன் பிறகு நீ யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். எடுத்தவன் கவுத்தெல்லாம் கோவப்படுறது, வார்த்தையை கொட்டுறது, அடிக்கிறதுலாம் தப்பு அப்படின்னு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல குருநாதா. சமர்த்த ராமதாசன் அந்த மாதிரி சமயத்துல என்னை நினைத்துக்கொள் அப்படின்ட்டார். பியூட்டிஃபுல் என்னன்னா முசல்ராம் ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்றார். ஸோ அங்கிலேருந்து அவர் எப்பெல்லாம் கோபம் வருதோ, எப்பெல்லாம் ரொம்ப அப்படி அடிச்சு வெளுத்தவன் அப்ப நேரம் ராமதாஸ் நினைக்க ஆரம்பிச்சார். இது ஒரு அழகான வழி. அதீதமான துக்கமோ, அதீதமான பயமோ, அதீதமான குழப்பமோ அப்படி ஆரம்பிக்கும் பொழுது குருநாதரை நினைத்துக் கொள்ளுங்கள். குருவே சரணம். இந்த குரு தியானம் ரொம்ப அழகா உங்களையே மாற்றி கொடுக்கும். இதனோட அனுபவத்தை நான் சொல்றேன். குரு தியாயி குரு தியாயி அப்படிங்க. இந்த குரு தியானம் जय जय रघुवीर समर्थ, 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 जय जय गुरु रघुवीर समर्थ, जय जय गुरु रघुवीर समर्थ, जय जय 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 रघुवीर समर्थ அப்படி தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவ்வளவு வாய் வேகமா சொல்றார், கொஞ்சம் உறக்க சொல்றார், கண்ணை மூடிட்டார், குருவை நினைக்கிறார். ஒரு க்ஷணம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த முசல்ராம் இருக்கிற இடத்துல சமர்த்த ராமதாசர் ஆவிர்பவிச்சார். ஒரு க்ஷணம் அங்க இருக்கிறவாளுக்கு, அந்த பிராமணருக்கு திடீர்னு சமர்த்த ராமதாசர் ரூபம் ஒரு முறைச்சார். என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சப்தம். சமர்த்த ராமதாசர் எங்கேயோ தான் இருக்கார். ஆனா உன்னதமான உத்தமமான ஒரு சிஷ்யனோ சிஷ்யையோ அவளுடைய தியானத்துக்கு குரு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும், கடல் கடந்து இருந்தாலும், பல மைல்கள் தள்ளி இருந்தாலும் வந்தே தீருவார், அனுகிரகம் செய்தே தீருவார். அது குரு தர்மம். அதே நீங்க அகம்பாவத்துல திமிரில் கொழுப்பு ஆடினா வந்து திட்டவும் திட்டுவார், நோ டவுட். சரியா? அப்ப இந்த பிராமணர் பார்த்தா சமர்த்த ராமதாசர் வந்து முறைச்சா என்னது இது அப்படிங்கிறதுனா, ஒரு இன்னொரு தட்டில் மாமிசம், அப்புறமா கல், இதெல்லாம் உபாசனையில உண்டு. யாருக்கு கொடுக்குறோன்றது இல்லை. அல்லறிட்டார் இந்த பிராமணர். டக்குன்னு இந்த மாமிசத்தை எடுத்துட்டார், இந்த கல் எடுத்துட்டார். கல்லுன்னா சாராயம், மத்தியபானம், சூராபானம் சொல்லுவார். அதை எடுத்துன்னு போயிட்டார். மனுஷங்க தட்டெல்லாம் எடுத்து வேற புதுசா எல்லாம் பண்ணி கொண்டு வந்து இவருக்கு சாப்பாடு போட்டார். அது வரைக்கும் முசல்ராம் ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தன்னு ஜபிச்சுட்டே இருந்தார். அவருக்கு தெரிஞ்சிருப்பார், என் குரு வந்தாச்சு காப்பாத்துறாரு.
எல்லாம் பண்ணி வச்சுன்னு கண்களில் கண்ணீர் வழியே கையை கூப்பிண்டார். அமைதியாக கண்ணை திறந்தார். நிதானமாக சாப்பிட்டார். கையெழமிட்டார். அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். ஸோ குரு த காட், காட் GUARD, த காவலன், ரக்ஷகன். சரியா? நல்ல குரு தியானம் பண்ணுங்க. சிம்பிளா அவர் நினைக்கிறது அவ்வளவுதான். பண்ணிதான் பாருங்களே. ரைட்? ராதே கிருஷ்ணா. நீ சொன்ன அனுபவம், அந்த அனுபவம் கிடைக்கல, இந்த அனுபவம் கிடைக்கட்டானே. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.